நீதி வென்றது என்னெல்லாம் சொல்றார்கள். இந்த முதல்ல சிரிக்கிறதுக்கு அது முக்கியமல்ல. அவசர அவசரமாக அந்த நடிகர் வீட்டுக்கு போய் தன்னை பாதுகாத்து கொண்டார். கலைஞரோ அண்ணாவோ தந்தை பெரியாரோ திராவிட கழகக்காரனோ மற்ற யாரும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. போறாங்க லேபிள் தாரர்களே தவிர இவர்கள் கொள்கைக்காரர்கள் கிடையாது. கரூர் சம்பவத்துல உச்ச நீதிமன்றம் சிபிஐ வழக்கு ஒப்படைக்க சொல்றாங்க. அது வரைக்கும் தலைமறைவா இருந்த அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எல்லாருமே சிபிஐ வழக்கு போனதுக்கு அப்புறம் வெளியில வராங்க. நியாயமா அவங்க சிபிஐ போயிடுச்சு அப்படின்னாதான் இன்னும் கூடுதலா தலைமறைப்பாகணும். ஆனா இன்னும் அவங்களுக்கு பெயிலுக்கு எதுவும் வரல. என்னங்க காரணமா? அதாவது சிபிஐக்கு ஆணை உச்ச நீதிமன்றம் கொடுத்தது எந்த வகையில் சரியானது என்பது பல அரங்கங்களில் இப்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது. காரணம், சட்ட ரீதியாக நான் ஒரு வழக்கறிஞனாக இருந்து சொல்லுகிறேன், வெறும் திராவிடர் கழகத்து தலைவராக மட்டுமல்ல. இன்னைக்கு பிரபலமான ஒரு ஆங்கில ஏடு தலையங்க எழுதியிருக்கிறது. ஃப்ளாட் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆர்டர் என்று சொல்லக்கூடிய தவறான ஃப்ளாட் ஆர்டர் என்று சொல்லி தவறான ஒரு உத்தரவு. இப்பதான் வெளியே வர்றாங்கன்னு இல்லை, அது மட்டுமல்ல நீதி வென்றது என்னெல்லாம் சொல்றார்கள். இந்த முதல்ல சிரிக்கிறதுக்கு அது முக்கியமல்ல. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, இறுதி சிரிப்பு இருக்குத, அதுதான் மிக முக்கியம். இறுதியில் யார் சிரிக்கிறார்கள், யார் உணர்கிறார்கள் என்று. அவர்கள் என்ன செய்திருக்கணும்? அவசர அவசரமாக அந்த நடிகர் வீட்டுக்கு போய் தன்னை பாதுகாத்து கொண்டார். காவல்துறையினர் சொன்னார்கள், அதனால நான் சொன்னேன்னா விசாரிக்கிறதுக்கு என்ன? அது மட்டுமல்ல, விசாரிக்கிறதே எப்போ விசாரிச்சார்? துக்கம் விசாரிச்சார் அல்லது ஆறுதல் சொன்னார்னா உடனடியாவோ அடுத்த நாளாவோ அவளுக்கு இல்லை. அதை வேகமா போனவர் முதல்வர் தான். அது மட்டுமே இல்லை, அதுக்கான வேலை எல்லா வேலையும் ஒரு பொழுது விடியறதுக்குள் ஓரிரவு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறது, அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள அவர்கள் செய்திருக்கிற பணி ரொம்ப அதிகம். எப்போதும் அவர்கள் வெளியே வரலாம். எப்போது பொது வாழ்க்கைக்கு வந்தோமோ அப்பவே பார்த்தீங்களானா கலைஞரோ அண்ணாவோ தந்தை பெரியாரோ திராவிட கழகக்காரனோ மற்ற யாரும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. போறாம பதுங்கிறது ஓடுறது இதெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு சம்பந்தப்பட்டதே கிடையாது. போறாம பல பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சரக்குகளை தயாரிச்சோடனே சரக்குகள் எப்படி இருந்தாலும் எங்கேயாவது ரகசியமா லேபிளை ஒட்டிட்டு போடுவோம். அதனால லேபிள் தாரர்களே தவிர இவர்கள் கொள்கைக்காரர்கள் கிடையாது. அதுல இருந்து என்ன தெரியுது? பெரியார் சொன்னாதான் வியாபாரம் ஆகும், பெரியார் சொன்னாதான் மற்றவர்கள் வருவார்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியார் இருக்கிறாரு. அதனால எங்களை பொறுத்தவரையில இப்ப என்ன, பெரியாரை பரப்புவதை விட பெரியாரை பாதுகாப்பது என்பது மிக முக்கியம். அந்த பணியில இருக்கோம். உங்க கருத்துக்கு நன்றி.